பங்கம் சந்திரனுக்கு இல்லை லக்னத்துக்கு கேந்திரத்தில் வரும் இல்லையா. இப்போ லக்னத்துக்கு கேந்திரத்தில் தான் வருவார். மேச ராசிக்கு மகரம் வந்து கேந்திரமாக வரும், 10ஆம் கேந்திரமாக வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் வேறு. 10ஆம் இடத்தோட காரகங்களில் புகழும் ஒன்று. புகழ் உச்சம், அதாவது கேந்திரத்திலேயே அது உச்ச கேந்திரம் 10ஆம் இடம். அதுலேயுமே உச்சஸ்தானத்துக்கு பேர் சொல்லக்கூடியது. அப்போ இந்த அமைப்பு எப்படின்னா, தொழில் மூலமாகவோ இல்லை தொழிலையோ அவர் உச்சம் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடும் இந்த நீசபங்கம் ஆகி ராஜயோக அமைப்பு. இதுதான். இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா சந்திரனுக்கும் கேந்திரத்தில் லக்னத்துக்கும் கேந்திரமாகி சந்திரனுக்கும் கேந்திரத்தில், இப்போ கடகராசியில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்திரனுக்கும் கேந்திரத்தில் லக்னத்துக்கும் கேந்திரத்தில் வந்துடும் செவ்வாய். இப்போ கடகராசியும் அமைய பெற்றால் இன்னும் சிறப்பாயிடும்.